நமஸ்காரம். திருப்பாவை 21வது பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள், ஆண்டாள் கண்ணன் திருமாளிகையை அடைந்து இப்பொழுது கண்ணனை எழுப்புகிறாள். எழுப்பும் பொழுது முதலில் அவள் சொல்கிறாள், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. நாம் எந்த பாத்திரத்தை வைத்து பால் கறக்க ஆரம்பிக்கின்றோமோ அந்த பாத்திரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த பாத்திரம் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழியும் அளவிற்கு பாலை வழங்கும் வள்ளலை போன்ற பெரும் பசுக்கள் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் தங்கள் பாலை சுரந்து நாம் வைக்கும் பாத்திரங்கள் பொங்கி வழியும் அளவிற்கு பாலை கொடுக்கும் பசுக்களை வைத்திருக்கும் நந்தகோபனின் மகனே எழுந்திராய் என்று ஆண்டாள் கூறுகிறாள். மேலும் அவள் சொல்கிறாள், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் என்கிறாள். ஊற்றமுடையாய், நீ வேதங்களில் சொல்லப்படும் ஒரு வலிமையான கடவுளானவனாற்றேடி. ஆனாலும் வேதங்கள் சொன்னாலும் அந்த வேதங்களால் கூட அறிய முடியாதபடியான பெரியவனே, உலகிற்கே ஒளி காட்டும் சுடரை போன்றவனே துயில் எழு என்று சொல்லுகிறாள். மேலும் அவள் சொல்கிறாள், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. மாற்றார் என்றால் பகைவர் அல்லது வேறுபாடுடைய குணமுடையவர்கள். உனக்கு வழி தொலைந்து உனக்கு அடிபணைந்து உன்னிடம் தோற்று போய் உன்னிடம் பயந்து உன்னை எதிர்க்க தெம்பில்லாமல் போய் உன் வாசல் கண் வந்து உன்னிடம் அடிபணிவதைப் போல நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடியபடி வந்துள்ளோம். நீ எப்படி அந்த பகைவர்களை மன்னிப்பாய்? உன்னிடம் தோற்று போனவர்களை, உன்னிடம் சரணாகதி என்று வந்தவர்களை எப்படி நீ மன்னித்து ஏற்றுக்கொள்வாயோ அதைப்போல். ஆனால் நாங்கள் பகைவர்கள் அல்ல, உன்னுடைய பக்தர்கள். உன்னுடைய பக்தர்களாகிய நாங்கள் உன் பெயரை பாடி உன்னை துதித்தபடி உன்னை புகழ்ந்தபடி வருகிறோம். எங்களை நீ ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவை நோன்புக்கு அனுசரணையாக நாங்கள் தேடி வந்திருக்கும் உக்கமும் தட்டொலியும் விசிறியும் கண்ணாடியும் மற்றும் பறையையும் தந்து எங்களுடைய பாவை நோன்பை நிறைவு பெற வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணனை இப்பொழுது எழுப்ப முற்பட்டு விட்டாள் ஆண்டாள். வரும் பாடல்களில் அவள் நேரடியாக கண்ணனை எழுப்பப் போகிறாள். கண்ணனிடம் பறையும் உக்கமும் தட்டொடியும் வாங்கி பாவை நோன்பை அனுஷ்டிக்கப் போகிறாள். பாவை நோன்பை அனுஷ்டித்து கண்ணனின் திருவடிகளில் சரணடையவும் போகிறாள். நாமும் இந்த பாசுரங்களை தினமும் பாடி கண்ணன் திருவடிகளில் சரணடைவோம், மோட்சத்தை பெறுவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.